வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜிகே சைடு வந்து எத்தனை வந்து யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்குது. மேக்ஸ் எத்தனைங்க 7 யூனிட் இருக்குது. மேக்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 7 யூனிட் இருக்குது. இப்போ 6 யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பாலிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து பன்முகத்தன்மை. 6th வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பொறுத்துக. தமிழ், பொங்கல், மலையாளம், ஓணம், இந்தி, ஹோலி. ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்துள்ளனர். இதுவும் சரி. ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி. 1, 2 சரி. தேர்ட் கொஸ்டின், இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் மலைகள் அமைந்திருப்பதால், சமவெளி அமைந்திருப்பதால். ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட் சீரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, மேகாலயா. கொஸ்டின் நம்பர் 5, ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? ஆன்சர் சி, ஜெய்சால்மர். கொஸ்டின் நம்பர் 6, ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு இது? ஆன்சர் டி, குடும்பம். கொஸ்டின் நம்பர் 7, குடும்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ, 2. கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. சரி. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தூங்கியுள்ளன. இதுவும் சரி. ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 9, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை? மிலாது நபி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், புத்த பூர்ணிமா. ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. 10th கொஸ்டின், 2001ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ, 122. கொஸ்டின் நம்பர் 11, இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் சி, 4. கொஸ்டின் நம்பர் 12, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? ஆன்சர் பி, இந்தி. இந்தி வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 43.63% வந்து இந்தி பேசுகிறாங்க. தமிழ் வந்து எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.89% வந்து தமிழ் பேசுகிறாங்க. தெலுங்கு வந்து எவ்வளோ சதவீதம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.93% வந்து பேசுகிறாங்க. வங்காளம் வந்து 8.30% வந்து பேசுகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 13, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் சி, 22. கொஸ்டின் நம்பர் 14, எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் பி, 2004. 2005 வந்து என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 2006 2003 எந்த மொழி அறிவிக்கல. 2004 தமிழும் 2005 வந்து சமஸ்கிருதமும் அறிவிச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15, பண்பாட்டு என்ற சொல்லானது கீழ்கண்ட எவற்றை குறிக்கிறது? மொழி, சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கட்டிடக்கலை. ஆன்சர் டி, இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 16, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் டி, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17,
இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ 60%. கொஷின் நம்பர் 18. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை? லாவணி இசை, காஜல் இசை, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் நம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு வாழ காரணமாக இருப்பவை எவை? நாட்டுப்பற்று என்ற உணர்வு, தேசிய சின்னங்கள், தேசிய விழாக்கள், இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள். ஆன்சர் டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 20. பொறுத்துக. அசாம் சத்ரியா, கர்நாடகா யக்ஷகானம், வட இந்தியா கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 21. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ, ஃபர்ஸ்ட் மட்டும் தவறு. குஜராத் மட்டும் தவறு. ராஜஸ்தான் கூர்மா, அசாம் பிகு, இது ரெண்டுமே சரி. கொஷின் நம்பர் 22. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. கேரளா தெய்யம், பஞ்சாப் பங்காரா, ராஜஸ்தான் கல்போலியா, உத்தரப்பிரதேசம் சோலியா. ஆன்சர் டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 23. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 24. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த கொஷின் தான் லாஸ்ட் கொஷின். இந்த லாஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக சொல்கிற நண்பர்களோட கமெண்ட்டை ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் சமத்துவம் பெறுதல் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.